பிடிஎஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அப்புறம் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் பெரிய பெரிய ஹாய்டா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புறேன்டா. நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஓகேடா, நாம் இன்றைக்கி யாரோட எஃபெக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா விமீனோட எஃபெக்ட் தாண்டா பார்க்க போகிறோம். ஹெட்செட் மஸ்ட் டோன்ட் பி அடிக்டடா, ஜஸ்ட் இமேஜின் மட்டும் பண்ணிக்கோங்க. வாங்கடா, இதில் ஸ்டாப் பண்ணியிருந்தோம், அதுலேருந்து கண்ணி பண்ணிக்கலாம். இதில் ஸ்டாப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஜிமினையும் ஜேகேவையும் கதற அழுக விட்டுருப்பேன். அதில் ஸ்டாப் பண்ணியிருந்தோம். வாங்கடா, அதுலேருந்து அப்படியே கண்ணி பண்ணிக்கலாம். ஜிமினும் ஜேகேவும் ஒரு சைடு இருக்கட்டும், இன்னொரு பக்கம் நீங்கள் உங்களுடைய பெட்டில் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பில்லோவை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அவ்வளோ க்யூட்டாக படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. இப்போ டீ ஃப்ரெஷ்அப் எல்லாம் ஆகிட்டு டவலோடு வெளியே வர்றாரு. வெளியே வந்துட்டு அவருடைய ஹேரெல்லாம் எடுத்து சரி பண்ணிகிட்ருக்காரு. அந்த மிரருக்கு முன்னாடி நின்றுட்டு அந்த மிரரில் நீங்கள் தெரியுறீங்க. டேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஒரு ப்ரைட்டான ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் பக்கம் டேர்ன் பண்ணி பார்க்குறாரு. உங்களுடைய ஹேர் எல்லாமே உங்கள் ஃபேஸை ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி தூங்கிட்டு இருக்கீங்க. இப்போ டே உங்கள் பக்கத்தில் வந்து அவ்வளோ ஸ்லோவாக அவருடைய ஒரு ஃபிங்கரை வச்சு உங்களுடைய ஃபேஸில் இருந்த ஹேர் எல்லாம் ரொம்ப ஸ்லோவாக எடுத்து உங்கள் இயர்ஸ் கிட்ட பின் பண்ணுறாரு. பின் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸை பார்த்துட்டே இருக்காரு. இதுக்காக தாண்டி பொண்டாட்டி நான் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன் தெரியுமா? கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் ஆக போகுது. இது எனக்கு எவ்வளோ பெரிய ட்ரீம் தெரியுமா? நான் மார்னிங் எந்திரிக்கும் போது நீ என் கூட இருக்கணும், என்னுடைய பெட்ரூமில் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் என் பெட்டில் என் கூட டைட்டாக ஹக் பண்ணிட்டு நல்லா தூங்கணும். உன் கூட நிறைய நிறைய மேட்ரு பண்ணணும். உன் கூட நிறைய நிறைய லவ் பண்ணணும். நிறைய நிறைய சண்டை போடணும். இதெல்லாமே என் ட்ரீமாக இருந்துச்சு. அந்த ட்ரீமில் இன்றைக்கி ஒன்று நடந்திருக்கு. என் முன்னாடி நீ படுத்துட்ருக்க. இது சீரியஸாக சொல்கிறேன், நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா? இது எனக்கு இப்போது இது ட்ரீமாக இருக்கக்கூடாது, இது நிஜமாக இருக்கணும்னு தோணுது தெரியுமா? எனக்கு அப்பப்போ தோணுது, இது ட்ரீமா இல்லை நான் நிஜத்தில் தான் இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்பப்போ தோணுது தெரியுமா? ஒரு வழியாக நான் உன்கிட்ட வந்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் நீ என் லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட. என்னை இன்னமும் லவ் பண்ணிகிட்ருக்கடி. என்னை எவ்வளோ லவ் பண்ணுறியா? நேற்று நைட்டு நீ என்கிட்ட உன் லவ்வை சொன்ன. என்னை மட்டும் இல்லாமல் என்னை கிஸ் பண்ண தெரியுமா? இந்த வேர்ல்டுலேயே யாருமே என்ன போல் இவ்வளோ அளவுக்கு ஹாப்பியாக இருக்க முடியாது தெரியுமா? நான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். ஆனால் அதுலேயும் ஒரு கஷ்டம் இருக்குது. என்ன தெரியுமா? நேற்று நைட்டு நடந்தது உன்னுடைய சுயநிலைவனோடு நடந்ததில்ல. ட்ரிங்க்ஸ் பண்ண, என்னை அவ்வளோ டார்ச்சர் பண்ண, அது எல்லாமே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் இது எதுவுமே உனக்கு இப்போ ஞாபகம் இருக்காதில்ல? நீ பழையபடி மார்னிங் எழுந்திரிச்சோடனே என்னை பார்த்த உடனே செம்மையாக திட்டுவுதானே? அது எனக்கு நல்லாவே தெரியும். நான் எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருக்கேன். ஏன் தெரியுமா? உன் மனசுக்குள்ளே நான் இருக்கேன். அது எனக்கு எப்போ தெரிய ஆரம்பிச்சதோ அப்பையிலேருந்து எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிருக்கு. நீ எப்படியும் என்கிட்ட வந்துடுவ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஐ லவ் யூ பொண்டாட்டி. சீக்கிரமாக என்கிட்ட வந்துடு. இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டேன். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதில் அர்த்தம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நினச்சி பயந்துட்டே இருந்தேன் தெரியுமா? நீ எங்கே என்னை மன்னிப்பியோ மன்னிக்க மாட்டியோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீ இன்னமும் என்னை லவ் பண்ணிகிட்ருக்க. அந்த வார்த்தையை கேட்டதுலேருந்து நான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா? இப்போ கூட உன்னை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணி உன்னை கிஸ் பண்ணும் போல் இருக்குது. ஆனால் நான் இதை இப்போ பண்ண மாட்டேன். உன்னுடைய சம்மதம் இல்லாமல் உன்னை டச் கூட பண்ண மாட்டேன். ஐ லவ் யூ பொண்டாட்டி. ஐ லவ் யூ லட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பார்த்து பேசிகிட்டு இருக்காரு. இப்போது நீங்கள் லைட்டாக நெளிய ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஆஹா எந்திரிச்சிட்டாடா, ஐயோ எந்திரிச்சானா காய்ச்சி மூச்சு நல்லா கத்துவா, விட்டுட்டே பார்த்துக்கலாம், நம்ம பொண்டாட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒன்றுமே தெரியாத மாதிரி மறுபடியும் அந்த மிரர் கிட்ட போய் நின்றுட்டு அவருடைய ஹேர் எல்லாம் சரி பண்ணிட்டு அந்த மிரர்லேருந்து உங்களே தான் பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் இப்போ தான் அப்படி உங்கள்
நீ தாண்டா ஏதோ பண்ணியிருக்கா, ஃப்ராடு ஃப்ராடு பொறுக்கி பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே இருக்கீங்க. ஏய் ஏய் என்ன? அம்மா நிஜமா வாமிட் பண்ணனா? ஆமாம். நிஜமா நீ தான் க்ளீன் பண்ணி விட்டியா? ஆமாண்டி, ப்ராமிஸாக நான் தான் க்ளீன் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டீஸ் அவ்வளோ க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காரு. இல்லை இல்லை, நான் நம்ப மாட்டேன், நீ சரியான ஃப்ராடு, நீ பொறுக்கி, நான் நம்ப மாட்டேன், நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. நம்ப மாட்டியா? நான் என்ன சொன்னால் நீ நம்புவேன்? ஆ, ஒரு நிமிஷம் இரு. இதை சொன்னேன்னா நீ ஆட்டோமேட்டிக்காக நம்பி தான் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீ சொல்லிகிட்ருக்காரு. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு டீ உங்களுக்கு பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறாரு. இங்கே எதுக்கு வந்து உட்காந்துக்கிட்டேன்? இரு, நான் சொன்னால் நீ நம்பணும்ல, அதான் சொல்ல ஸ்டார்ட் பண்ணோம்ல அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கிட்டு இப்போ உங்களை பார்த்து உன்னோட ரைட் செஸ்ட்டுக்கும் மேலே ஏய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. ஏய் 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 ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, உன்னுடைய ரைட் செஸ்ட்டுக்கும் மேலே நல்லா பிங்கிஷான ஸ்கின்ல ஒரு அழகான பொட்டு வச்ச மாதிரி ஒரு பிளாக் கலரில் ஒரு மச்சம் இருக்குது, கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு டே உங்கள் கண்ணை பார்த்துட்டே சொல்லிகிட்ருக்காரு. உங்கள் கண்ணெல்லாம் பெருசாகுது. இதுக்கு மட்டும் ஷாக்கானா என்ன, இன்னும் இருக்குது, சொல்கிறேன் கீழே. உன்னுடைய நியூவிலுக்கு கீழே ஒரு மச்சம் இருக்குது, கரெக்டா? நல்லா அழகா கொஞ்சம் பெருசாக அவ்வளோ க்யூட்டாக இருக்குது தெரியுமா உன்னை அதை பார்த்த உடனே. அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டே அப்படியே அவருடைய 2 கையும் அவருடைய ஹெட்டுக்கு பின்னாடி வச்சு அப்படியே அவருடைய பாடி அப்படியே ஸ்லிப் பண்ணுறாரு. நீங்கள் போதும் 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 போதும், அப்போது நிஜமாவே பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஏய் எவ்வளோ க்யூட்டாக இருந்தது தெரியுமா, சீரியஸாக சொல்கிறேன், என்னை கண்ட்ரோல் பண்ணவே முடியல, என் கை அங்கெல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. ஏய் ஏய் ஏய், ஆனால் உன்னுடைய பெர்மிஷன் இல்லாமல் நான் உன்னை டச் பண்ண மாட்டேன், டச் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசுக்குள்ளே நினைக்கிறீங்க. தெரியுது, டச் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறேன்னு எனக்கு தெரியுது. ஜஸ்ட் பார்த்தா மட்டும்தான் செஞ்சேன், அதை ஃபீல் பண்ணணுன்னு ஆசையாக இருந்துச்சு, அதுக்கு நீயும் ஓகே சொன்ன. ஃபஸ்ட்டு மூவே நீ தான் பண்ண, ஆனால் நான் அதை பண்ணலை. ஏன்னா நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன்டி. உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டு உன் கையை பிடிச்சிட்டு உன் கூட நிறைய மேட்ரு பண்ணணும், நிறைய சண்டை போடணும், நிறைய லவ் பண்ணணும் அப்படின்னலாம் எனக்கு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டே உங்கள் கண்ணை பார்த்து அவ்வளோ க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்டே சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே டேவோட ஐஸில் ஒரு செகண்ட் அப்படியே லாக் ஆகுறீங்க. டேவோட ஐஸை விடாமல் பார்த்துட்டே இருக்கீங்க. பொண்டாட்டி, ஐ லவ் யூ, ப்ளீஸ் என்கிட்ட லவ் சொல்லிடுடி, சீரியஸாக என்னால் தாங்க முடியலடி, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், அது எனக்கு புரியுது, ஆனால் நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுடி, ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி கேட்டுட்ருக்காரு. இப்போ தான் நீங்கள் ரியாலிட்டிக்கே வரீங்க. சடனாக டேவை பிடிச்சி புஷ் பண்ணி விடுறீங்க. டேப் அவங்க கீழேயே போய் விழுந்துடுறாரு. என்னாச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்ன இப்படியெல்லாம் பேசுனா நான் மயங்கிருவேன் நினைக்கிறியா? அதுக்கெல்லாம் வேற ஆளை பாரு, போட ஃபஸ்ட்டு ரூமை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்திகிட்ருக்கீங்க. ஏய் இப்போ தான் நீ நல்லா பேசின, நான் உன்கிட்ட லவ் சொல்லும்போது கூட பொண்டாட்டின்னு கூப்பிட்டேன், அப்போ கூட என்னன்னு கேட்டேன், அப்போ உனக்கும் ஓகே தானே, நீயும் என்னை லவ் பண்ணுறதானடி, அது ஏன்டி என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு டே கேட்குறாரு. எது சொல்ல மாட்டேங்கிறண்ணா? டே நீ எனக்கு என்னென்ன பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. இப்போண்டாட்டி அது எனக்கு புரியுது, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், அது எனக்குமே புரியுது, ஆனால் ப்ளீஸ் டி, நீ எல்லாமே என்னால் இருக்க முடியாது,
சொன்னால் புரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டே அவங்க கையை பிடிக்க வர்றாரு. டே கையை விடு, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. பையன் உனக்கு என்னதாண்டி ஆச்சு? ஏண்டி இப்படி என்னை சாகடிச்சிட்டு இருக்க? பையன் நான் கூட அவ்வளோ ஹாப்பியான லைஃப்பை வாழணும்னு ஆசைப்பட்றேன் பையன், ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோடி அப்படின்னு சொல்லிட்டு டே கத்திட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் எது அழகான லைஃப்பை வாழணும்னு ஆசைப்படுறியா? டே அது எல்லாமே முடிஞ்சிருச்சு, அது எல்லாமே பாஸ்ட், இது எல்லாமே முடிஞ்சிருச்சு, புரியுதா? இதுக்கு மேலே நீ என் பின்னாடி வராத, எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, தயவு செஞ்சு ரூமை விட்டு வெளியே போறியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயங்கரமாக அழுதுட்ருக்கீங்க. இப்போ டே உங்கள் ஹெட்டை வந்து அவ்வளோ அழகாக டேப் பண்ண வர்றாரு. நீங்கள் அவருடைய கையை அவ்வளோ ஃபோர்ஸாக தட்டி விட்டுட்டு தயவு செஞ்சு ரூமை விட்டு வெளியே போறியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுகிறீங்க. ஏன்னா உனக்கு என்ன தாண்டி ஆச்சு? ஏன்டி இப்படி பண்ணிகிட்ருக்க? நான் உனக்கு பண்ணது பெரிய தப்பு, அது எனக்கு புரியுது, புரியுதா? புரியுதா டே? உன்னால தான் நான் இந்த நிலமையில நின்றுட்டுருக்கேன், எல்லாமே உன்னால தான் டே. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன் தெரியுமா? உன்னால் எனக்கு அவ்வளோக்கு பிடிச்ச ஜாபை நான் உன்னால் மட்டும்தான் நான் அதுலேருந்து வெளியே வந்திருக்கேன். எனக்கு அந்த ஜாப் எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? நான் அதை எவ்வளோ லவ் பண்ணி அந்த ஜாபை நான் பண்ணேன் தெரியுமா? உன்னை நான் எப்போ லவ் பண்ணணும் அப்பையிலேருந்து தான் நானாகவே இல்லட்டே, எல்லாமே மாறிடுச்சு. நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணேன் தெரியுமா? உனக்கு ஒன்று தெரியுமா? நீ ஏதோ இப்போ சொன்னல மேரேஜ் பண்ணிக்கிட்டு உன் கூட நிறைய சண்டை போடணும், நிறைய லவ் பண்ணணும்னு சொல்லலாம் சொன்னல, அது எல்லாமே என் ட்ரீம்லேயே நான் பண்ணிட்டேன்ட்டே. உனக்கு ஒன்று தெரியுமா? நமக்குன்னு 2 குழந்தைங்க, அந்த குழந்தைங்க கூட அவ்வளோ அழகான லைஃப், உன் கூட நிறைய லவ் பண்ணணும், நிறைய சண்டை போடணும், இப்படி எல்லாமே என் ட்ரீம்லேயே முடிஞ்சிருச்சு. என் ட்ரீம்லேயே உன் கூட வாழ்ந்திருக்கேன்ட்டே, என் லைஃப்பையே கொடுத்துருக்கேன்ட்டே. அப்படியெல்லாம் இருந்துட்டு நீ அந்த வார்த்தையை சொன்ன உடனே உன்னை அவ்வளோ ஈஸியாக என் மனசுக்குள்ளேருந்து தூக்கி போட முடியாமல் அப்படியே உள்ளுக்குள்ளேயே வச்சு புழுங்கி செத்துட்டு இருந்தேன்ட்டே. ஒரு கட்டத்துக்கு மேலே முடியல, இது ஏன் டேவா இப்படி பண்ணது இருக்காது அப்படின்னு நல்லா தோணுச்சு. இன்னொரு பக்கம் நான் அவ்வளோ லவ் பண்ணேன், என் ட்ரீம்லேயே அவன் கூட வாழ்ந்திருக்கேன், ஆனால் அவன் இப்படி பேசுவானா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு சூசைடெல்லாம் பண்ணட்டே. ஆனால் என்னால் முடியலட்டே, என்னால் சாகக்கூட முடியல. நீ அதுக்கு கூட என்னை விட மாட்டேங்கிறட்டே. ஏன்ட்டே என்னை இப்படி சாகடிக்கிற? இதுக்கு ஒரேடியா என்னை கொண்டுட்டு போயிடலாம்லட்டே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் தைஸை ஹோல்ட் பண்ணி செம்மையாக அழுதுட்ருக்கீங்க. ஏய் பொண்டாட்டி சாரிடி, இப்படியெல்லாம் அழுகாதடி, நீ இப்படி அழுகிறது என்னால் பார்க்க முடியலடி, ப்ளீஸ் இப்படி அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தைஸ் மேலே வந்து கையை வைக்கிறாரு. தயவு செஞ்சு கையெடு, ஏதாச்சும் பேசிடுவோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன் தெரியுமா? நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணிகிட்ருக்கேன், போதுமா? நான் உன்னை ஏதாச்சும் பேசிடணும்னு பயமாக இருக்கட்டே, ப்ளீஸ் தயவு செஞ்சு இங்கே நிற்காத, என் முன்னாடி நிற்காதட்டே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்திகிட்ருக்கீங்க. ஐயா ஏன்டி இப்படி பண்ணிகிட்ருக்க? ஏய் அப்போ நீ என்னை லவ் பண்ணலையாடி? லவ் பண்ணுறேன்டே, லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன், அப்புறம் ஏண்டி? ஆனால் என்னால் உன்னை மன்னிக்க முடியலட்டே, நீ எனக்கு அவ்வளோ பண்ணியிருக்கட்டே, ப்ளீஸ் தயவு செஞ்சு போயிடு, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, நீ மறுபடியும் உன்னுடைய கண்ட்ரிக்கே போயிடு, நான் இங்கே இருக்க வரைக்கும் நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு போகிறேன், ப்ளீஸ் என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. அது மட்டும் என்னால் முடியாதடி, போனா உன் கூட மட்டும்தான் போவேன், அப்படி இல்லையா நான் இங்கேயே சத்தாலுமே தவிர நான் என் கண்ட்ரிக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு. ஏன்ட்ட இப்படி என்ன சாகடிச்சிட்ருக்க? என்னாலலாம் உன்னை மன்னிக்க முடியாது, என்னால் அது முடியாதுட்டே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. பரவாயில்ல வயன், உனக்காக நான் வெயிட் பண்ணுறேன், நீ என் பொண்டாட்டிடி, நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன்,
இவ்வளோ நாள் நம்ம மனசில் இருக்கனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் நினச்சி நினச்சி பயந்து பயந்து செத்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போ ஒரு சின்ன ஹாப்பினஸோட நான் வெயிட் பண்ண போகிறேன். ஏன்னா நான் உன் மனசுக்குள்ளே இருக்கேன். எனக்கு அது வரைக்கும் போதும். நான் வெயிட் பண்ணுறேன். இன்னும் எவ்வளோ நாள், எவ்வளோ வருஷம், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் வெயிட் பண்ணுறேன். ஆனால் கொஞ்சம் சீக்கிரம் சொல்லிடுடி. நான் உன் கூட ஒரு அழகான லைஃப்பை வாழணும்னு ஆசைப்பட்றேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு டேவ் உங்கள் கையை பிடிச்சி சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே டேவையே தான் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் டக்குன்னு ரியாலிட்டிக்கு வந்துட்டு தயவு செஞ்சு வெளியில் போறியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. ஓகே பொண்டாட்டி, இதுதான் உன்னுடைய விருப்பம்னா நான் வெளியில் போகிறேன். ஆனால் ஒன்று சொல்கிறேன்டி, நான் உன்னை உண்மையாக தான் லவ் பண்ணேன். எனக்கு அன்றைக்கி இருந்த சுச்சுவேஷனில் நான் அப்படி தான் பண்ண வேண்டியதாச்சு. இல்லைண்ணா நீ என் முன்னாடி இருந்திருக்க மாட்டேடி, செத்துருப்பேன். டே அப்படி செத்துருந்தா கூட சந்தோஷமாக செத்துருப்பேன். டே நீ ஒவ்வொரு வார்த்தை என்னை சொல்லி காயப்படுத்தும் போது அதுக்கு அந்த சாவே பரவாயில்லன்னு செத்துருப்பேன் டே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேவை பார்த்து சொல்லிட்டு இருக்கீங்க. டே அவ்வளோதான். அந்த வார்த்தையை கேட்ட உடனே அப்படியே ஃபுல்லாக உடஞ்சிட்டாரு. சாரிடி, அந்த வார்த்தை உன்னை இவ்வளோக்கு காயப்பட்டும் நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. எனக்கு அப்போ இருந்த மைண்ட் ஃபுல்லாக நீ சேஃபாக இருக்கணும், அது மட்டும்தான் என் மைண்ட் ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் மட்டும்தான் உன்கிட்ட நான் அந்த மாதிரி வார்த்தையை சொன்னேன். ஆனால் என் மனசார நான் அதை சொல்லலடி. ப்ளீஸ் சொன்ன புரிஞ்சுக்கோ. டே தயவு செஞ்சு வெளியில் போறியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேவை பிடிச்சி புஷ் பண்ணி வெளியில் தள்ளி விடுறீங்க. இப்போ டே அந்த டோர் மேலே கை வச்சுட்டு நீங்கள் கரெக்டாக லாக் பண்ண போகும்போது டே அந்த டோரில் கை வச்சுட்டு லாஸ்ட்டாக ஒரு வாட்டி கேட்குறேன், நீ என்னை லவ் பண்ணுறியா இல்லையா? டே நான் உன்னை லவ் பண்ணுறேன். ஆனால் என்னால் உன்னை மன்னிக்க முடியல டே. எனக்கு அது மட்டும் நான் யோசிச்சுட்டே இருக்கேன். நீ அன்னைக்கு சொன்னது மட்டும்தான் என் காதுக்குள்ளே கேட்டுகிட்டே இருக்குட்டே. அது எப்படிட்டே என்னால் உன்னை அவ்வளோ ஈஸியாக மன்னிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. டேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. இப்போ நீங்கள் டோரை நாக் பண்ண போகிறீங்க. டே கையெடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. கையெடுக்கணுமா? எடுக்க முடியாது. நீ தான் ஒத்துக்கிட்டல்ல நான் உன் மனசுக்குள்ளே இருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ என் பொண்டாட்டியோட கோவத்தை எப்படி கூல் பண்ணணுமோ அந்த மாதிரி கூல் பண்ணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோர் மேலே கை வச்சுட்டு அவர் அப்படியே அவ்வளோ ஃபோர்ஸாக அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வராரு. நீங்கள் அப்படியே பேக்கில் நடந்து போயிட்டே இருக்கீங்க. டே என்ன பண்ணுற? வெளியில் போட்டே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்திட்டு இருக்கீங்க. கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லி கேட்க ஆனால் டே அதை கொஞ்சம் கூட காதுலேயே போட்டுக்காம டே அப்படியே உங்களுக்கு முன்னாடி நடந்து வந்துட்டே இருக்காரு. டே வேணாம். என்ன சொன்ன பொண்டாட்டி? அது டே அதுக்கு முன்னாடி ஏதோ சொன்னேன். டே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஏய் என் ஷர்ட்டை கொடு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கா? ஷர்ட்டா அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம் டோ என்னுடைய ஷர்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பாயிண்ட் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் அப்படியே கீழே குனிஞ்சு பார்க்குறீங்க. நீங்கள் டீயோட ஷர்ட்டை போட்டிருக்கிறது இப்போ தான் நீங்கள் ரியலைஸே பண்ணுறீங்க. டீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. என்னடி பொண்டாட்டி, என் ஷர்ட்டை கொடு, நான் போகிறேன். இப்படியே போக சொல்கிறியா? இப்படியே போனா எத்தனை பேர் உன் புருஷனை பார்ப்பாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு டீ சொல்லிட்டு இருக்காரு. ஏன் டீ இப்படி பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. எது நான் பண்ணிகிட்ருக்கேண்ணா? ஏய் நீ தாண்டி ஃபுல்லாக ஏமால வாமிட் பண்ண, அதனால தான் உன் ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி அதோ அங்கே பார் காய வச்சுருக்கேன், அதை எடுத்து போட்டுட்டு என் ட்ரெஸ்ஸை எனக்கு கொடுக்குறியா? நான் போட்டுட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கீழே இருந்து மேலே வரைக்கும் பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் அவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க. நல்லா ஃப்ரீ ஹேரு, ஃபுல் கன் ஷர்ட்டு. அந்த ஷர்ட் உங்களுடைய தைஸ் கிட்ட வரைக்கும் தான் இருக்குது. மேலே 2 பட்டன் ஓப்பனில் இருக்குது. அவ்வளோ க்யூட்டாக நின்றுட்டுருக்கீங்க. உங்களுடைய மொத்த ஹேருமே
ஒன் சைடு வந்து அவ்வளோ அழகா எடுத்து விட்டுட்டு அவ்வளோ க்யூட்டாக நின்றுட்டுருக்கீங்க. ஒரு கோவத்தோடு தான் நின்றுட்டுருக்கீங்க. ஆனால் நீங்கள் பண்ணுறது எல்லாமே டேக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இப்போ டே அப்படியே உங்களுக்கு பக்கத்தில் வந்துட்டே இருக்காரு. நீங்கள் டே உன்னுடைய ஷர்ட் தானே, நான் தரேன், நீ வெளியில் போ, நான் தரேன். எது இப்படியே போ சொல்கிறியா? இப்படியே போனால் எத்தனை பேர் உன் புருஷனை பார்த்து சைட் அடிப்பாங்க தெரியுமா? அது உனக்கு ஓகேவா? என் பொண்டாட்டிக்கு ஓகேனா சொல்லு, நான் இப்படியே போகிறேன். அப்படியெல்லாம் இல்லை, நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. என் ட்ரெஸ்ஸை தான் நீ போட்டுட்ருக்கே, கழட்டி கொடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஷர்ட் மேலே வந்து கை வைக்கிறாரு. டிட்டி என்ன பண்ணுற, கையெடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. கையை எடுக்கிறதா, என் ஷர்ட்டை குடுடி அப்படின்னு சொல்லிட்டு டீ சொல்லிட்டு இருக்காரு. ஓ, நான் தரேன் தோட ஷர்ட் மேலே நீங்கள் அவங்க கையை வைக்கிறீங்க. டே அவ்வளோ ஆர்வமாக பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக பார்த்துட்ருக்காரு. இப்போ நீங்கள் அதை பார்த்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. என் ஷர்ட்டை கொடு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. நீ வெளியில் போ ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஏய் என்ன, எத்தனை வாட்டி உனக்கு சொல்லுவாங்க, உன் புருஷனை இப்படியே போனோன்னு வச்சுக்கோ, உன் புருஷனை எல்லாருமே பார்ப்பாங்க, பரவாயில்லையா? அதெல்லாம் பரவாயில்ல, நீ ஃபஸ்ட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேவை பிடிச்சி புஷ் பண்ணுறீங்க. இப்போ டே அப்படியே சட்டனாக திரும்புகிறாரு. நீங்கள் டே மேலேயே போய் இடிக்கிறீங்க. என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஏய் இப்போ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நான் என்ன சொன்னேன், நீங்கள் ஃபஸ்ட்டு வெளியில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்திட்டு இருக்கீங்க. ஏய் பொண்டாட்டி, நீ இப்போ என்ன சொன்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு டே கேட்குறாரு. நீங்கள் ஒரு நிமிஷம் அப்படியே நின்று யோசிக்கிறீங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் நின்று யோசிக்கிறீங்க. இருப்பாரு. இதே சமயம் சும்மன் அந்த ரூமை விட்டு அப்படியே வெளியில் வராரு. சிக்கி கூட சண்டை போட்டுட்டு அந்த ரூமை விட்டு அப்படியே வெளியில் வராரு. அவருடைய கண்ணு ஃபுல்லாக டியர்ஸ், அவருடைய கையில் பிளட் இருக்குது. டே பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே சும்மன் பார்க்குறாரு. இது டேக்கு எதுவுமே தெரியக்கூடாது, ஏன்னா தெரிஞ்சா அவன் ரொம்ப கஷ்டப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கர்ச்சீஃப் எடுத்து அவருடைய கையில் ஃபுல்லாக சுற்றிட்டு இப்போ அவருடைய டீயர்ஸ் எல்லாம் வைட் பண்ணிவிட்டு இப்போ நேராக டேக்கு பின்னாடி வந்து நிற்கிறாரு.
எல்லாத்தையும் முடிஞ்சிருச்சுன்னு ஒரு நிமிஷத்தில் எல்லாத்தையும் நம்பிட்டனேடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் டேவை பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. ஓகேடா, நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன நடக்குது நான் அடுத்த படத்தில் பார்க்கலாம்டா. எப்போ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கடா. ஓகேடா, ஹாப்பியாக இருங்க அண்ட் சேஃபாக இருங்க. ஓகேடா, பாய்.